அவன் நல்லா இருக்கிறான், ஹீ இஸ் கோயிங் அப், அவன் மேலே மேலே போயிட்டு இருக்கிறான், நான் தானே கீழே போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் அவங்க அவங்க பங்கை கர்த்தர் அளந்து கொடுத்திருக்கிறார். யூ ஹாவ் நோ ரைட் டு ஆஸ்க் காட் வை, பிகாஸ் காட் இஸ் சாவரன். ஏன்னா தேவன் தன்னுடைய இறையாண்மையில் அதை செய்கிறார். ரைட்? அவர் யாருக்கு என்னத்தை கொடுக்கணுன்றதை தீர்மானிச்சிருக்கிறாரு. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், சில நேரத்தில் நீங்கள் பார்த்து யோசிக்கிறீங்களா, இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். சில நேரத்தில் மற்றவங்கள பார்த்து நினைக்கிறீங்க, இவங்க நல்லா இருக்காங்க, என்னை விட நல்லா இருக்காங்க, என்னை விட இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா, பரலோகத்தில் போய் சேரும்போது தான் உங்களுக்கு தெரியும், எனக்கு கிடைச்ச வாழ்க்கை தான் பெஸ்ட்டு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் நீங்கள் போய் சேரும்போது தான் பார்ப்பீங்க, ஐ காட் த பெஸ்ட் லைஃப், தேங்க்யூ லார்ட்னு சொல்வீங்க. அன்னைக்கு தான் உரைக்கும் நமக்கு மண்டையில். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், குறைவான அறிவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவின் பார்வையில் பாருங்க, அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் எனக்கு ஏற்றதை சிறந்ததை தான் அவர் கொடுத்திருக்கிறார். சிறப்பானதை தான் அவர் எனக்கு கொடுக்கிறார், குறைவானதை அல்ல, சிறந்ததையே அவர் எனக்கு தருகிறவராயிருக்கிறார்.